பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். 1-2 வசனங்கள் படிப்போம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அல்லது சிலருக்கு வேண்டியதாயிருப்பது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுப்பப்படும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஆமென். இதில் பார்த்தீங்கன்னா கொரிந்தியரில் அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் தான். அப்போஸ்தலர் பவுல் அந்த காலத்தில் பார்த்தா ஜெபிக்கிறதுக்கு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க. இன்றைக்கும் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டரில் சொல்கிறார் பாருங்க. ஃபஸ்ட்டு 2 வசனத்தில் எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமா? அடுத்து அல்லது சிலருக்கு வேண்டியதாய் இருக்கிறது போல உங்களுக்கு உபச்சார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபச்சார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? தேவையே இல்லை. இன்னைக்கு இந்த சபையை நம்ம முன்னிறுத்திக்குவோம். இங்கே யாரையுமே வந்துட்டு நீங்கள் எனக்கு ஜெபிச்சாத்தா நீங்கள் எனக்கு கொடுக்குற விண்ணப்பத்துக்கு தான் நாங்கள் ஜெபிப்போம் அப்படியெல்லாம் பண்ணுறது. அன்னைக்கு பவுலுக்கும் இதே தான் இருந்தது. இன்னைக்கு அங்கே இருந்த மக்களுக்கும் அப்படி தான் இருந்தது. முன்னாடி ஒரு திரையை எப்போதுமே வச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் முன்னேறத்துக்கு தடையாக எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு திரை இருந்தது. இந்த அதிகாரம் ஃபுல்லாக ஒரு திரையை பற்றி தான் பேசுது. ஒரு கடவுளோட மகிமையை காண்றதுக்கு அதில் மகிமையை கண்ணில் பார்த்துக்கிட்டு ஒரு மகிமையை அழகாக இருப்பாங்க. அழிந்து போகிற மகிமையிலேயே வாழ்ந்துட்டாங்க. அழியாமல் இருக்கிற ஒரு மகிமை, அதை அழிக்கவே முடியாது. அது என்றைக்குமே வந்துட்டு நம்மளை விட்டு விலகாது. அந்த மகிமையை தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு அழகான ஒரு அதிகாரம். அநேகம் படிச்சிருப்போம், ஆனால் கண்ணில் பெருசாக நம்மளுக்கு கிடைக்கல. 3வது அதிகாரம் 3வது வசனம் படிப்போம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பனைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே லெட்டர் அப்படின்றார். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விண்ணப்பமாக தனித்தனியான லெட்டர் கடவுளுக்காக கடவுள்கிட்ட பேசுகிற ஒவ்வொரு வாக்கியமாக்கிட்டார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காருங்க பாருங்கள். ஒரு லெட்டர் அன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரே ஒரு கம்யூனிகேஷன் பாயிண்ட் வந்து லெட்டர் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற மொபைலோ இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் அன்றைக்கி இல்லை. அன்றைக்கி இருந்தது எல்லாமே வந்து எழுத்து வடிவமாக. அவர் வந்து இத்தனை லெட்டர்ஸ் ஆகமங்கள் எழுதியிருக்கிறாருன்னா பெருசு. இதெல்லாம் பாதுகாத்து வச்சனால தான் எழுதியிருக்காரு. ஸோ நம்மளும் இந்த அழியாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு ஆகமம். இது இயேசுவால் எழுதப்பட்டது. மோசேக்கு கொடுத்த கல்லில் எழுதின மாதிரி ஒரு லெட்டர் இல்லை. நம்மளுக்கு வந்து என்ன போட்டிருக்கா, எரேமியா 31-33 படித்தோம்னா, அதிகாரம் 31-33, நம்மளுக்கு வந்து கல்லினால் எழுதப்பட்டவைகள் அல்ல, ஆனால் மாம்ச செதையினால், அது உணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு பலகையில் எழுதப்பட்டது. எரேமியா 31-33. அந்நாட்களுக்கு பிறகு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். இருதயத்துல தான் எழுதுவேனாரு. மோசே மூலியமா கொடுக்கப்பட்ட கல் என்ன ஆயிடுச்சு? ஒரு கண்ணில் பார்த்துக்கிட்டு இருந்த கல் என்ன ஆயிடுச்சு? அந்த மகிமையில வாழ்ந்துட்டு இருந்தது என்ன ஆயிடுச்சு? மறைஞ்சு போயிடுச்சு. கண்ணில் பார்த்துட்டு இருந்த மகிமையிலேயே வாழ்ந்துட்டாங்க மக்கள். இருதயத்தில் நம்மளுக்குள்ள எழுதிட்டார். ஸோ நம்ம ஒவ்வொருவரும் கடவுளோட எழுத்தை தாங்கி கொண்டு இருக்கிற லெட்டர்ஸ். அதுதான் சொல்றார். நம்ம தேவன் எழுதின லெட்டர் அது எங்கே எழுதியிருக்கு? நம் இருதயத்தில் இருக்கு. அது யாருனாலையும் பறிக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. யோவான் 10:10 சொன்ன மாதிரி சாத்தான் எதை திருட வரான்? சத்தியத்தை திருடி அழிச்சு கொள்றதுக்காக. நம்மள்ட்ட இருந்து திருடவே முடியாது. ஏன்னா அது நம்ம இருதயத்தில் எழுதியிருக்கு. இந்த இருதயத்தில் யார் எழுதுனா? என்ன உடன்படிக்கை பண்ணார் இஸ்ரவேலுக்கு? என் மக்களுக்கு நான் மாம்சமான இருதயத்தில் எழுதி கொடுப்பேன். ஸோ
நம்ம வந்து ஒவ்வொருவரும் தேவன் எழுதி கொடுத்த லெட்டர்ஸ், நம்ம ஆகமங்க, அதை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை யாருனாலையும் பிரிக்க முடியாது. அதே வந்து 5வது பாருங்களேன், 5வது அதிகார வசனம் படிங்க. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்று யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தகுதி வந்து எங்கிருந்து கொடுத்தது? தேவனால் கொடுத்தப்பட்ட தகுதி. பவுல் வந்து பிரசங்கம் பண்ணும்போதோ இல்லை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் போதோ அவரோட சுயத்திலிருந்து எதுவுமே வந்து அவர் கொடுக்கல. எந்த சுயமும் கிடையாது. கொடுக்கப்பட்டது எங்க? அது இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. பட் அவர் பவர் அண்ட் எபிலிட்டி ஆர் சஃபிஷியன்ட்லி ஃப்ரம் காட். ஸோ இந்த தகுதி வந்து உங்களையும் எங்களையும் எல்லாத்தையும் தகுதிப்படுத்தினது தேவனுடைய பவர், அவர்கிட்ட இருந்து வந்தது தான். ஸோ எங்கே எழுதினாரு? மனுஷன் நம்மளோட இதயத்தை எழுதிட்டாரு. அதை சுமந்து கொண்டு இருக்கிற ஆகமும் நம்ம அதை யாருனாலும் பறிக்க முடியாது. இது எங்கிருந்து வந்தது? தேவனோட வலிமையிலிருந்து வந்தது, அங்கிருந்து வந்தது. 7வது படிப்போம், 7வது வசனம். எழுத்துக்களினாலும் எழுதப்பட்ட கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்கக்கூடாதா இருந்தார்களே. இது மோசே என்ன ஒரு ஊழியம் பண்ணாராமா? மோசே சொன்னது வழியில தான் எல்லாருமே இஸ்ரவேல் மக்கள் நடந்தாங்க. என்ன ஊழியம்? மரணத்திற்கு ஏதுவான, அது படிங்க. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களை பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த. போதும். கற்களினாலே எழுதப்பட்டு அடுத்து பதித்து மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த. மரணத்துக்கு ஏன் அதை வந்து மரணத்துக்கு ஏதுவான ஊழியம்னு சொன்னாரு? ஏன்னா அவர் எழுதின அது அத்தனையுமே என்ன பண்ணுச்சு? நம்மளை குற்றவாளின்னு மட்டும்தான் பண்ணுச்சு, அதுலேருந்து விடுவிக்கவே இல்லை. ஸோ நீ குற்றவாளியாகவே இருந்து எல்லாருமே செத்து போனாங்க. அதுதான் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். இதை யாருமே போல்டாக இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஃபுல்லாக அவங்களோட அடித்தலைமை எங்கே இருந்தது? மோசே கற்பித்த அந்த 5 புக்கு, அதுதான் மெயின். அதை தழுவி தான் நம்ம இஸ்ராயல் தேசமே கட்டப்பட்டது. மக்கள் எல்லாருமே கடவுள்கிட்ட இழுத்துட்டு போனதும் பார்த்தீங்கன்னா இந்த 5 புக்கு தான். இது 5 யார் எழுதி கொடுத்தா? மோசே வந்து விடுதலை பயணம் கடைசி வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே இருந்தது. விடுதலை பயணம் முடிஞ்சு என்னாகமம், பின்ன உபாகமம், இதெல்லாம் பின்னாடி வருது. யோசுவா வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த ஒரு வார்த்தை இப்படி சொன்ன ஒரு மனுஷனுக்கு எப்படி இருந்திருக்கும்? மோசே வந்து மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செஞ்சாருன்னா இன்னைக்கு யாராவது என்ன ஆகும்? இன்னைக்கு ஒரு நிலைமை. நம்ம சபை இந்த மாதிரி மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்யல. ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியில எழுதப்பட்ட லா அதை சுமந்து வர்றதுனால நம்ம மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்துக்கு கீழே இல்லை. We are not under the law but under the spirit. அதுதான் இன்னைக்கு இந்த வசனம் ஃபுல்லாவே சொல்லுது. 8வது வசனம் படிப்போம். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமையா இருந்ததால், ஒளிந்து போகக்கூடிய ஊழியம் தான் அது. ஏன் அப்படின்னா அது வெறும் கல்லில் எழுதப்பட்டாச்சு, அது மனுஷனோட இருதயத்தில் எழுதப்படல. அதனால அவன் வந்து ஒளிந்து போகக்கூடிய ஊழியத்தை அந்த மகிமையிலேயே வாழ்ந்துட்டாங்க. அந்த பாவத்திலேயே இருந்துட்டு ஒவ்வொரு டைமும் போய் ஒரு பலி செலுத்திட்டு திரும்பவும் அதே பாவத்தை செஞ்சுட்டு அடுத்த வாரம் திருப்பி அதே. இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் நம்மளுக்கு கழுவப்பட்டாச்சு. அடுத்தது படிங்க, அதே கண்டினியூ. இன்னைக்கு நம்ம இங்க பாக்குறது பாருங்க, இன்னைக்கு 3 நாள் நம்மளுக்கு இங்க ஒரு தியானம் நடந்தது. ஆவிக்குரிய ஊழியம் தான் நடந்தது. ஒவ்வொருத்தரையும் நம்மளுக்கு வந்து ஆவியில நடத்தி அதுல எப்படி நம்ம இன்னும் மேல வரணும், அந்த ஆவிக்குரிய ஊழியம் மட்டும்தான் உயிர் வாழ செய்யும். நம்மளுக்கு இன்னைக்கு மோசே எழுதி கொடுத்த எந்த பழைய ஏற்பாடுலையும் நம்ம வாழல. இயேசுக்கு அப்புறம் வந்த புதிய ஏற்பாடும் அதில் இருந்த கிருபையும் அதில் இருக்கிற சத்தியத்தில் மட்டும்தான் இன்னைக்கு நம்மளால் வாழ முடியும். இயேசுக்கு முன்னாடி இருந்தது எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அதனால் அந்த பக்கம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ரூலுக்கு போகவே வேண்டாம். அவர் மொத்தமாக 2 கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. 2 லா. ஐ எம் த லார்ட் யுவர் காட், நான் தான் ஒரே கடவுள். 2வது லவ் யுவர் நெய்பர்ஸ் ஆஸ் யுவர்செல்ஃப். இது 2 தான். அன்பு எல்லா சகல பாவத்தையும் தாங்கும், மன்னிக்கும். அது மட்டும் தான் நம்மளுக்கு போதும். இதுக்கு முன்னாடி இருந்தெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ இங்கேருந்து அவர் சொல்கிறது இதுதான், இந்த மினிஸ்ட்ரி தான். அதே 9வது
கொடுக்கும் ஊழியம் மகிமையுள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. இப்போ நம்மளுக்கு வந்து நீதியை கொடுக்குற ஊழியத்தில் தான் இருக்கும். ஆக்கினைக்குள்ள ஒரு மரணத்துக்குள்ளேயே கொண்டு போயிட்டு இருந்திருக்கான். நீ பாவி, நீ எப்போதுமே பாவி. இதுதான் வந்து இன்னைக்கு அநேக மற்ற சபைகள்லையோ ஒரு பெரிய இதில் பார்த்தீங்கன்னா மக்களை பிடிச்சி வச்சுட்டு அந்த மரணத்துக்குள்ளான பாதைகள்லையே பிடிச்சி வச்சுருக்காங்க. அதுலேருந்து விடுதலையே ஆகிறது இல்லை. இன்றைக்கி ஏன் நிறைய பேருக்கு வந்து சுகம் கிடைக்கல? இன்றைக்கி ஏன் நிறைய பேருக்கு வந்து விடுதலை ஆகிறது இல்லை? ஏன்னா நம்ம வந்து அந்த பழைய லெட்டர்ஸ் அதுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். தி ஓல்டு லா, மோசே எழுதி கொடுத்த மாதிரியே பழசை பிடிச்சி ட்ரெடிஷன்ஸ். இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கிறோம்னா நம்மளோட ட்ரெடிஷன்ஸ், நம்மளோட சுயம், இது எல்லாம் தான் பழசு. புதுசு என்னன்னா சுயத்தை விட்டு வாங்க. நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி சுயத்தை கண்டம் யோர் செல்ஃப், டினை யோர் செல்ஃப் அண்ட் கம் டு மீ. நம்மளை எல்லாம் பண்ணிச்சு உள்ள அதை தான் இங்கே சொல்கிறாரு. அடுத்த வசனம் 10வது படிப்போம். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. 11 அன்றியும் ஒளிந்து போவதே மகிமையுள்ளதாய் இருந்ததனால் நிலைத்திருப்பது அதிக மகிமையுள்ளதாய் இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களா அதனால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு சபையிலேயே தாராளமாக பேச முடியுது சொல்லுங்க. இதே ஒரு பழைய ஏற்பாடுல இருந்த மாதிரி இருந்திருந்தா நம்மளால பேசவே முடியாது. இன்னைக்கு அநேகரை கடவுள் எழுப்பியிருக்காருன்னா பரிசுத்த ஆவினால மட்டும்தான் எழுப்பினார். அன்னைக்கு நம்மளுக்கு பார்த்தோம்னா அப்போஸ்தலர்கள் நடபடிகளில் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்குற வரைக்கும் எங்கேயும் போகாதீங்க. அது வரைக்குமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய கட்டுப்பாட்டிலேயே தான் இருந்தாங்க. என்னைக்கு பரிசுத்த ஆவி உள்ளே வந்ததோ அன்னைக்கு தான் அந்த ஃப்ரீடமே வந்துச்சு. இயேசுவை பற்றி தைரியமாக சொல்லக்கூடிய தைரியமும் வந்தது. இன்னைக்கு இந்த சபையிலையும் நம்ம எடுத்து உரைக்கிறது என்ன? அதையே தான் ஃப்ரீயாக பேசுகிறோம். எந்த தடங்களும் இல்லை. யாரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம யாரையும் இப்போ குறை சொல்லி எங்கேயுமே இங்கே ப்ரீச் பண்ணலையே. நம்ம எப்படி மேலே வரோம்? பழசுலேருந்து கற்றுக்க வேண்டியது பழைய ஏற்பாடில் எப்படி மோசமாக இருந்தாங்க, அது எப்படி ஒன்றிலேயே கட்டப்பட்டு அதுலேயே பிடிச்சிட்டு இருந்தாங்கன்றதை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். அதுலேருந்து எப்படி விடுதலையாகும் அதை தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காரு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, அது இங்கே தான் சொல்லுது. அதே மாதிரி நேராக 16வது போயிடுவோம். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுப்போம். எந்த முக்காடை எடுப்போம்? மோசையை பார்த்தீங்கன்னா மலை மேலே போயிட்டு அந்த 10 கட்டளையை வாங்கிட்டு வரும்போது ஒரு பெரிய மகிமை இருந்தது. மோசையோட மூஞ்சி அவங்களால பார்க்கவே முடியல. அந்த மூஞ்சி அவங்களால பார்க்கவே முடியாதனால அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? முன்னாடி ஒரு திரை போட்டுக்கிட்டார். அவரோட மூஞ்சில் இருக்கிற மகிமையை மக்கள்னால பார்க்க முடியல. அழிந்து போகக்கூடிய மகிமையை ஒரு முக்காடு போட்டுட்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி சபைகள் நிறையா பார்த்திங்கன்னா அழிந்து போகக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அதில் கட்டுப்பாடில் வச்சு ஒரு திரையாக நிற்க வச்சிட்டாங்க. இயேசு வந்து சிலுவையில் போகும்போது அந்த திரை கம்ப்ளீட்டாக கிழிஞ்சது. எந்த திரை? இந்த திரை தான் கிழிஞ்சது. அவர் கூட அக்சஸ் பண்ணுறதுக்கு தடங்களாக இருந்த அந்த பாவங்கள், பழைய சம்பிரதாயங்கள், பழைய நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் சிலுவையில் முடிச்சுட்டு டோட்டலாக அந்த திரையை விளக்கிட்டார். அது 2ஆக கிழிஞ்சது. ஏன் 2ஆக கிழியணும்? அப்படியே எரிஞ்சு போயிருக்கலாமே. 2ஆக கிழியும் போது தான் விலகி போக முடியும். அப்படியே எரிஞ்சு போகுதுன்னா அது ஸ்லோவாக தான் போயிருக்கு. 2ஆக கிழிக்கும் போது தான் திரையை விளக்க முடியும். ஸோ விளக்கினார். அது சிம்பாலே பார்த்தீங்கன்னா 2ஆக கிழியறதுக்கு ரீசன்னா விளக்குறது. இன்றைக்கி இங்கே ஒரு பெரிய ஒரு கர்டன் போட்டு நான் மட்டும் இங்கே பேசுனா அது விளக்குறது என்ன பண்ணுவோம்? அதை டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு கிழிப்போம். அப்படி தான் கிழிஞ்சது. அது கிழிஞ்சதுக்கான அர்த்தம் இதுதான். திரை விலகணும். இன்றைக்கி நம்ம பழைய ஏற்பாடு பிரகாரம் கிடையாது. பழைய ஏற்பாடை வந்து அப்படியே வந்து கடவுளை என்னத்துக்கு ஒப்பிடுறாருன்னா இது மூலியமாக மனுஷனை கட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம சபை அதை சொல்கிறதே இல்லை. இருக்கிறத அப்படியே பரிசுத்த ஆவியோட வல்லமையில். அதான் யாரெல்லாம் இயேசுன்றவங்கள்ட்ட திரும்பி வரும்போது நம்மளோட திரைகள் எல்லாம் கிழிக்கப்பட்டாச்சு. என்னென்ன திரை? பழைய ஏற்பாடில் இருந்த எல்லா பாவ சாப கட்டுகள் எல்லாமே நீங்கிருச்சு. இன்றைக்கி நம்ம அந்த கட்டுப்பாடில் இல்லவே இல்லை. இன்றைக்கி நம்ம டோட்டலாக இங்கே வந்து சுதந்திரமாக உட்காந்துருக்கணும். என்ன ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஒரு டெலிவரன்ஸ், ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு செய்தி. இந்த திரையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பழைய ஏற்பாடில் படித்தோம்னா நம்மளுக்கு பெருசாக தெரியும். அதில் மோசே வந்து எந்த அளவுக்கு அங்கே போய் அங்கே அதிலேருந்து அங்கே அப்படியே நம்ம எடுத்து படித்தோம்னா நம்மளுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு அதில் முகத்திரைகள் இருந்தது, அவங்களால பார்க்க முடியல.
நம்மளுக்கு இன்னைக்கு இயேசுக்கிட்ட அதுதான் இருக்கும். 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி அங்கே ஊற்றி இருந்தா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு பரிசுத்த ஆவி ஒரு இடத்துல ஊற்றப்பட்டதுன்னா அவங்களாம் அதனால ஏற்றுக்க முடிஞ்சிருக்குமா? சான்ஸே இல்லை. மோசே பரிசுத்த ஆவின்னு எடுத்த உடனே பேசியிருந்தாருனாக்கா யாருக்குமே புரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு நீங்கள் குற்றவாளின்னு முடிவு பண்ணாங்க, 2வது அதுக்கு தீர்வான பலிகளை கொண்டு வந்தாங்க, 3வது தான் அதுக்கப்புறம் மனம் திரும்புவது வந்தது, 4வது இயேசுவுக்கு முன்னாடி அநேக தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஆவியானவரை பற்றி போதிச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தாங்க. கடைசியில் யோவான் ஸ்தானகர் அவர் 100% அறிக்கையிட்டார். இயேசுன்ற ஒருத்தர் அவர் தான் அவங்கள பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம் பண்ணுவார். அங்கே வந்தது இத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 வருஷம் ப்ரிப்பரேஷனுக்கு தான் வந்தது. இங்கே நம்ம நிற்கிறது இதே ப்ரிப்பரேஷன் தான் 2ஆம் வருகையில் எடுத்துக்கொள்கிறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன். அது நம்ம பழைய எந்த ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு கீழே உள்ள இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் நியாயப்பிரமாணத்துக்கு வரணும். ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம யார்? இயேசு இருதயத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு ஆகமம் உள்ளது. நம்ம வேற யாரையும் நம்ம நம்பி போக வேண்டிய அவசியமும் கிடையாது. கடைசி வசனம் படிச்சிருவோம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகின்றோம். இதுதாங்க 2ஆம் வருகையில் கடைசியில் நடக்க போகுது. மகிமையின் க்ளோரி டு க்ளோரி, ஓல்டு க்ளோரி டு த நியூ க்ளோரி. பழைய மகிமை செத்து போய் முடிஞ்சிருச்சு. புதிய மகிமை எது? இயேசு கிறிஸ்துன்ற மகிமை. அந்த மகிமை மேகமாக இறங்கி திரும்ப வரும்போது நம்ம எல்லாருமே மனமாற்றம் அடைஞ்சு மறுரூபமாகி அவரை போலவே ஆகி அவரு கூடவே போக போகிறோம். இதுதான் சத்தியம். இதுக்கு தான் நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ இதுக்கு தடை எதுவுமே கிடையாது. இதுக்கு தடை யாருன்னா நமக்குள்ள நம்மளே ஒரு முக்காடு போட்டுக்கிறோம் பாருங்க. என் ஃபேமிலி, என்னோட சர்ச்சு, எங்களோட ட்ரெடிஷன்ஸ், என்னோட வேலை, என் குடும்பம், என் காசு, என் பணம், இதெல்லாமே நம்மளை மூடி மறைச்சிட்டு இருக்குது. இப்போ இதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அவரை போலவே நம்ம திரும்பவும் போகிறதுக்கான ப்ரிப்பரேஷன் டைமில் தான் நம்ம இருக்கோம். இந்த ப்ரிப்பரேஷன் டைமை தான் நம்ம இந்த சபை போதிக்குது. இங்கே மட்டும் இல்லை, எங்கே கடவுளோட ஆவி இருக்கோ, கடவுளுடைய வார்த்தை இருக்கோ, அது இதை மட்டும்தான் போதிக்கும். காசு, பணம், நீ நான், நீ சௌகரியம், நீ பெரிய ஐஸ்வர்யவான் இல்லவே இல்லை. இன்னைக்கு அநேக சபைகள் இது ஏன் போதிக்கிறது இல்லை? ஏன்னா அந்த சபையில் மறுபடியும் கட்டி வச்சுக்கிட்டாதான் திருப்பி காசு வரும். அந்த சபை வளரணும். எதில்? காசில் வளரணும். வார்த்தையில் வளர்கிறதுக்கு பதிலாக காசில் வரணும்னு பிடிச்சி வச்சுருக்காங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை இன்னைக்கு கொடுத்துருக்காருப்பாங்க. நம்ம 2ஆம் வருகையில் அந்த மகிமையை விட்டு, அப்படின்னா இதெல்லாம் கண்ணில் பார்த்து இன்றைக்கி அழகாக சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் விட்டுட்டு, ஸோ நம்மளோட ஃபேத்தோட அடிப்படை இது என்ன? காண்கிறவை அல்ல, காணாதவைக தான் நம்மளை புதிய மகிமைக்குள்ளே எடுத்துகிட்டு போக சொல்லணும். அந்த ஃபேத்து அந்த ப்ரிப்பரேஷன் டைமில் இருக்கும். தேவனோட வார்த்தையை ஒவ்வொரு டைமும் நம்ம அதை அப்படியே பிடிச்சிக்குவோம். பழசு எல்லாம் போயிடுச்சு, அனைத்தையும் நான் புதிதாக்குவேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம ஒரு புதிதாக்கப்பட்ட இயேசு இருதயத்தில் எழுதப்பட்ட அவர் எழுதின லெட்டர் நம்ம அதை சமந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ we have to go with him in his second coming. Praise the Lord. Amen.